பார்க்கறீங்களா, துர்ச்செய்தியை பார்க்கீங்களா? துர்ச்செய்தியை தான் பார்க்குறீங்க, நல்ல செய்தியை பார்க்கல. ஈரானை குறித்ததான இஸ்ரவேலை குறித்ததான போர், இந்த ரெண்டு பேருடைய காரியம் இன்னைக்கு என்ன செய்திருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே போய் தாக்குதலை தொடங்கினார்களோ, அந்த தாக்குதலை தொடங்கி அந்த தீவிரவாதிகளுக்கு யார் உதவி செய்தார்? ஈரான் உதவி செய்தது, ஹமாஸுக்கு உதவி செய்தது. அன்றைக்கு பண்டிகை கொண்டாடுகிற நேரத்தில் ஒரே நாட்களிலே கொன்று குவித்தார்கள். நிறைய பேர் பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கைதியாக கொண்டு போய் சுரங்கத்துக்குள்ள காற்று இல்ல வெளிச்சம் இல்லாத இடத்துல போட்டு அடைச்சு வச்சாங்க. இப்படியாக மிக கொடுமையான ஒரு சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. வெளியில விடு, மக்களை வெளியில அனுப்பு, இல்லைன்னா உனக்கு ஆபத்து என்று சொன்னார்கள். அவன் கேட்கல. கடைசியில் அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அவருக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இசபெல்லான்கிற ஒரு குரூப், லெபனான் குரூப், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி. சமாதானம் போயிடுச்சு எல்லா தேசத்திலையும். இதனால என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மனதிலே வேற்றுமைகள், பிரச்சனைகள் உருவாச்சு. சமாதானம் போச்சு. உலகத்துல சமாதானம்ன்றது அங்கங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த யுத்த நியூஸை பார்த்துட்டே இருக்கும்போது உங்க ஆளுகள்லாம் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்ல அன்புள்ளவங்கெல்லாம் பிரிஞ்சிடறாங்க. இது இயற்கையாக நீங்க நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே வேதாகமத்தில் இது தொடர்ச்சியாக இதனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு வேதத்திலே சொல்லியிருக்கு. இதை தெளிவுபடுத்தணும், வெளியில சொல்லணும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, என்ன தீர்க்க தரிசனம் நடக்குது, அதை சபைக்கு சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும். அது எல்லா திசைக்கும் போய் பரவ வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதை படிக்கிறதுக்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, அந்த எண்ணமெல்லாம், அந்த பக்குவம் எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டிய எண்ணம் எல்லாம் கிடையாது. நான் பெரியவன், நீ பெரியவன்ற எண்ணத்தை தான் மனசுல, பெருமைக்கு தான் நிறைய ஊழியக்காரங்க சுத்தி வராங்க. வேதாகமம் எங்க இருந்து வந்துன்னே தெரியாது, எத்தனை புஸ்தகம்னு தெரியாது, அது என்னென்ன ஒரு பாகங்களாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அது தெரியாது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எப்ப பிரிக்கப்பட்டுச்சு, வசனம் எப்ப பிரிக்கப்பட்டுச்சு, அதிகாரம் எப்ப பிரிக்கப்பட்டுச்சு, மொழிகளில் எப்பொழுது பிரிக்கப்பட்டுச்சு, எப்பொழுது மொழி வியாக்கியம் பண்ணினாங்க, எப்படி எல்லா காரியத்தையும் ஒன்னும் கத்துக்கத்தல். தீர்க்க தரிசனத்தை போய் சொல்லுவாங்களா என்ன? இந்த பெர்சியா என்கிற ஒரு தேசம், பெர்சியா மன்னர்கள் தான் பின்னாட்களில் அந்த பெர்சியா தேசம் தான் ஈரானாக மாறுகிறது. ஈரான் ஈராக்காக என்ன செய்கிறது, பெருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 8 நூற்றாண்டுகள், 800 ஆண்டுகள் அந்த தேசத்தில் என்ன பாஷைகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தா, சுமேரிய ஜனங்கள், சுமேரியர்கள் அவர்களுடைய பாஷையை பேசிக்கொண்டார்கள், அரமியா பாஷையை பேசிக்கொண்டார்கள். இன்னைக்கு அரமியா பாஷையே இல்லை. அன்னைக்கு 8வது நூற்றாண்டில் என்ன பாஷை இருந்தது? அரமியா பாஷையும் சுமேரியர்களுடைய பாஷையும் தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது என்ன இந்த பாஷைகள் இருந்தது. அப்போ அந்த தேசம் அசீரிய தேசமாக தான் முதல்ல இருந்தது. அப்புறமாக பாபிலோன் தேசமாக மாற்றப்பட்டுச்சு. பாபிலோன் தேசத்தை மேதிய பெர்சியர்கள் 2 பேரும் கூட்டணி வச்சு கைப்பற்றினாங்க. அப்பதான் பெர்சியர்கள் உள்ள வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த பூமியில பார்க்கப்படும் போது அசீரியர்களுடைய அந்த வம்சாவளிகள் தான் அங்கே இருக்கிறார்கள். அந்த அசீரியர்களுடைய வம்சாவளிகள் அங்கே இருக்கும்போது அவர்கள் பின்னாட்களிலே பெர்சிய தேசத்திலே இருக்கிறபடினாலே, பெர்சிய ராஜ்யம் இருக்கிறபடினாலே பெர்சிய தேசம் என்று வந்தது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அசீரிய தேசத்தினுடைய முதல் ராஜா என்று பார்த்தா சுமேரிய ராஜா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசூர் என்கிறவர். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1900 ஆண்டுகளுக்கு முன்பதாக அசூர் என்கிற ராஜா தான் முதல்ல சுமேரியாருடைய ராஜாவாக.
அவனுடைய காலத்திற்கு அப்புறமாகத்தான் என்ன பண்ணுகிறது, ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களும் உலகத்திலே தோன்றிக் கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்கிற ஒரு பெயர் கிடையாது. இண்டஸ் ரிவர், இண்டஸ் வேலி, பள்ளத்தாக்கு என்றுதான் சொல்வார்கள். அதை சிந்து தேசம், சிந்து நதிகள் என்று சொல்லுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட இடம் எங்க யார் கையில இருந்ததுன்னா பெர்சிய ராஜா கையில இருந்தது. இந்தியாவும் அவங்க கையில தான் இருந்தது. ஐரோப்பா தேசம் அவங்க கையில இருந்தது. நைல் நதி தொடங்கி என்ன இங்க சிந்து நதி வரைக்கும் அவங்க கையில தான் இருந்தது. இப்படியாக அவர்கள் எல்லாம் சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளாக அவர்கள் இருந்த காலகட்டங்களிலே உலகத்துல நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அரண்மனை, உலகத்துல மிக பிரசித்தி பெற்ற பழைய அரண்மனை எது சொல்லுங்க பார்ப்போம். பைபிள்ல நிறைய படிச்சிருக்கீங்கல்ல. உலகத்துல பிரசித்தி பெற்ற பழைய அரண்மனை எது? நிறைய பேர் சபையில உட்காருவாங்கய்யா, வேத வரலாறே தெரியும், அப்படியே உட்கார வேண்டியது. பாட்டு பாடினாங்களா, செவம் பண்ணாங்களா, அதுதான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா பெரிய கேவலம், இதை விட வேற எதுவுமே இல்லை. வேதாகமத்திலே நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா சூசான் அரண்மனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்தர் புஸ்தகத்துல வருதா? சூசான் அரண்மனையில யார் இருந்தா? எஸ்தர் குமாரத்தி இருந்தா. அப்போ உலகத்துல முதல், அதாவது இந்த வரைக்கும் அடையாளமாக்கப்பட்டிருக்கிற ஒரு அரண்மனை. யுனெஸ்கோ வந்து அந்த அரண்மனையை கண்டுபிடித்த பிறகு அந்த அரண்மனையை பற்றி என்ன பண்றாங்க, யுனெஸ்கோ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. 1979 கொடுத்திருக்கிறார்கள். அப்போ சூசான் என்கிற இந்த அரண்மனை உலகத்துல மிக பழமை வாய்ந்ததாக 4395 ஆண்டுகள் அதனுடைய பழமை என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த பெர்சியனுடைய இவருடைய மதம் என்ன என்று பார்த்தால் ஒரு தத்துவ ஞானி ஒருத்தர் இருந்தான். சொராஸ்ட்ரியன் என்கிற ஒரு தத்துவ ஞானி இருந்தான். அந்த சொராஸ்ட்ரியன் என்கிற தத்துவ ஞானி ஒரு மதத்தை உருவாக்கி வைத்திருந்தான். அதான் பெர்சியர்களுக்கு ஒரு மதமாக இருந்தது. அந்த சொராஸ்ட்ரியனுடைய கொள்கைகள், அவருடைய கொள்கைகளும் பிற்காலங்களிலே இஸ்லாமியர்களுடைய கொள்கைகளும் ஒத்து போச்சு. எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் கொள்கையில வந்து அல்லாஹ் என்கிறவன் சர்வ வல்லமை உள்ளவன், அறிவு ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லுகிறீர்கள். அதே மாதிரி இறை தூதர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, தேவ தூதர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்கிற கொள்கையை, சொராஸ்ட்ரியனுடைய அந்த கொள்கையை இஸ்லாத்தில் இருக்கிறபடினாலே இஸ்லாமை என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிபி 7வது நூற்றாண்டிலே இந்த சொராஸ்ட்ரியனுடைய இந்த பெர்சியர்களுடைய அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே முஸ்லீமுக்கு மாறினாங்க. அதனாலதான் ஈரான் முஸ்லீம் தேசமா மாறிச்சு. அப்போ ஒரு பெரிய தேசமானது இன்றைக்கு பெரிய உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே சொராஸ்ட்ரியனுடைய அந்த கொள்கை நம்பிக்கை அங்கே இருந்தது. ஒரு பக்கம் பாரசீகத்தினுடைய பேரரசுகள் இருந்தபோது அந்த பாரசீகர்கள் இருந்தாங்க. பாரசீக வளைகுடா இருக்கு, பாரசீக பேரரசு இருக்குது, அவர்கள் பார்சி என்று அழைத்தார்கள். இந்த பெர்சியர்களுக்குள்ளே ஒரு பிரிவுகள் இருந்தது. அதிலிருந்து வருகிற அந்த பார்சி இனங்கள் இந்தியாவிலேயே குடியேறினார்கள் என்பதா நாம் பார்க்கிறோம். அந்த பார்சியர்கள் பூஜாரிகள் போடுற ட்ரெஸ் என்ன தெரியுமா? இங்க எல்லாம் இந்த பிஷப்புகள், இங்க இருக்கக்கூடிய ஆயர்கள், சிஎஸ்ஐ ஆயர்கள் அங்கி போடுறாங்க, நம்ம எல்லாம் போடுறோம் இல்லையா? இந்த அங்கி தான் அந்த அங்க உள்ள பிரீஸ்டுகளுடைய அங்கி. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் மிமிக்ரி சொல்லுவாங்க, சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். தாகவனுடைய கோயில்ல இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய மண்டை வந்து மீன் மண்டை, வாய் திறந்த மாதிரி இருக்கும், அந்த குல்லா வச்சிருக்கிறான். இவர்கள் எல்லாம் எதை பின்பற்றுகிறார்கள் என்றால் தாகவனுடைய மத கொள்கைகளை ஏற்று இருக்கிற பூஜாரிகள் இந்த வேலையை போட்டிருக்காங்க. அதான் கத்தோலிக்கத்திலிருந்து இப்ப புதுசா மாசத்துக்கு எத்தனையோ பிஷப்புகள் உருவாக்குறாங்க. ஒரு சபையும் கிடையாது, ஆத்மாவும் கிடையாது, ஆனா பிஷப்புகள் ஆயிடுறாங்க. அப்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த பூஜாரிகளுடைய காரியங்களிலே பார்க்கப்படும்போது மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சொராஸ்ட்ரியனுடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபோர் என்கிறவன். சபோர் என்கிற அந்த தீர்க்கதரிசி பிரதான ஆசாரியன்
அவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக கல்வெட்டுகளில் அவன் பிரசித்தமானவன் என்று எழுதப்பட்டிருக்குது. அந்த கல்வெட்டுகளின் மூலமாக அந்த சபூர் என்கிறவன் அவனுடைய பெயரை இங்கே எடுக்கிறது என்றால் காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா புரிஞ்சு கொள்ளணும். அந்த காலத்துல ஜனங்கள் மத்தியில ராஜா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமானால் மத நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவன் காட்டுகிறவன் தான் ராஜாவா வரணும். அப்ப இந்த கொள்கை எங்கே இருந்தது? இஸ்ரவேலினுடைய தேவனுடைய ஆபிரகாமினுடைய வம்சாவளிகளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொடுப்பார், தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை தேர்ந்தெடுப்பார். இப்படிதான் இருந்து கொண்டிருந்தது. அப்ப நியாயாதிபதிகளுடைய காலங்கள் முடிந்து ராஜாக்கள் பூமியிலே தோன்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாகத்தான் இந்த சொராஸ்திரியனுடைய இந்த கொள்கைகளிலே பார்க்கப்படும் போது இந்த பூஜாரி யாரை பார்த்து ராஜான்னு சொல்லுகிறார்களோ அவன் தான் ராஜா. அப்படியாக அந்த பெர்சியர்களுடைய அந்த வம்சாவளிகளிலே வருகின்ற அந்த ஜனங்களுடைய அந்த நம்பிக்கை இன்றைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய அயதுல்லா கோமேனியினுடைய அந்த ஈரானில் உள்ள ஜனங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜாரிக்கு தான் முதல் மரியாதை தவிர மற்ற அதிகாரிகளுக்கு கிடையாது. இன்றைக்கு அதுதான். அதனாலதான் அவர்கள் சர்வாதிகாரத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். தேசத்துக்காக தேசம் முக்கியம் அல்ல, நம்மளுடைய இறை நம்பிக்கை கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, பெண்களுக்கு கொடுமை, குழந்தைகளுக்கு கொடுமையை செய்து வருகிற ஒரு ஈரான் தேசத்திலே ஒரு அதிபர் இருக்கிறார். அவன் ஒரு பயங்கரமான ஆளு. அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், ஆதி காலத்திலே வேதாகமத்திலும் சரி உலகத்தினுடைய வரலாற்றுகளிலும் சரி நாங்கள் 4000 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் பாரம்பரியத்தில் உள்ளவர்கள், எங்களுக்கு இந்த உலகமே பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அணு உலைகள் வைத்திருக்கிறது தீவிரவாதம் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைமை கழகமாக அவன் மாறிக்கொண்டு இருக்கிறான். அவன் தான் இருக்கிறான். ரஷ்யாவோட பெருசு, அமெரிக்காவோட பெரிய அணு உலைகளை அவன் வைத்திருக்கிறான். அங்கதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீ எல்லாத்துக்கும் உனக்கு வந்து என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் வந்து 1948 ஆண்டு உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் 6 லட்சத்தி சில்லற பேரு அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு குடியேறினார்கள். அவர்களுடைய ராணுவம் கிடையாது. முக்காவாசி என்ன அப்படின்னா எங்க பார்த்தாலும் பாலைவனமாக இடிபட்ட பூமியாக இருந்தது. அந்த தேசத்திலே கொடுக்கப்பட்ட போது அவர்கள் அந்த பூமியிலே கால் வைக்கப்படும் போது, எங்கள் முற்பிதாக்களின் தேவன், ஆணையிட்ட தேவன், கானான் தேசத்தை சுதந்தரிக்க ஆபிரகாம் ஈசாக்கு வாக்களித்த அந்த தேவன், எங்களுக்கு இந்த இஸ்ரவேலுடைய கோத்திரமா இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த பூமியை ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். அதனால இந்த தேசத்திலே நாங்கள் குடியேறுகிறோம் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து குடியேறினார்கள். இருக்கிறதெல்லாம் பாலைவனமா இடிஞ்ச கட்டடமா இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படியாக அங்கே குடியேறினார்கள். அவர்கள்ட்ட ராணுவம் கிடையாது. குடியேறின உடனே சண்டை வந்துருச்சு. குடியேறின உடனே சண்டை. எத்தனை நாடுகள்ல சண்டை வந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் ஐயா சொல்லுங்க, யாராவது படிச்சிருந்தா சொல்லுங்க, நியூஸ் படிச்சா சொல்லுங்க. எத்தனை நாடுகள் போர் செய்தது? லெபனான் போர் செய்தது, சிரியா போர் செய்தது, ஜோர்டன் போர் செய்தது, சவுதி அரேபியா போர் செய்தது, ஈராக்கு போர் செய்தது. இப்படியாக ஒரே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ராணுவமே இல்லாத, ஒரு கட்டமைப்பு இல்லாம, ஒரு விமானம், பெரிய விமானம் கூட வாங்கிறதுக்கு காசு இல்லாத அந்த நாட்டை எதிர்த்து போர் புரிகிறார்கள். எத்தனை? எல்லா தேசமும் சேர்ந்து 7 நாடுகள் ஓட விட்டு அடிச்சாங்க. ஓட விட்டு அடிச்சாங்க. தாவீது சொல்லுகிறாரு, நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எழும்புனானுங்க. என்னையா இது சுண்டக்கா மாதிரி இருக்கிறான், இவன் போய் 7 நாடுகளை அதிர வைத்தான், ஓட விட்டான். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இன்றைக்கு என்ன அப்படின்னா, உலகத்துல நவீன ஆயுதங்கள் உள்ள தேசமானது இஸ்ரேல் தேசம் தான். அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய சீனா மக்கள் தொகை வந்து எத்தனை? இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன? நீங்களா இந்தியாவில் இருக்கிறதுக்கே லாயக்கு கிடையாது. ரொம்ப கேவலமா இருக்கு. சீனா மக்கள் தொகை என்ன? இந்தியாவின் மக்கள் தொகை என்ன?
இதெல்லாம் எங்க போய் சேருமோ தெரியாது. அமெரிக்காவுடைய மக்கள் தொகை என்ன, ரஷ்யாவுடைய மக்கள் தொகை என்ன, நம்ம மக்கள் தொகையே தெரியல. நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஆளுகளும் பேரே தெரியல. இஸ்ரேல் ஜனங்கள் ஆனா தெரியாது, தெரியும் ஆனா தெரியாதான். இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவுங்க? 145 கோடி. சைனாவுடைய மக்கள் தொகை எத்தனை? அதுக்கு மேல ஒரு 10 கோடி. ரஷ்யாவுடைய மக்கள் தொகை என்ன? நான் அடுத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு வாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல உலகத்திலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய கம்மியான தேசம், சின்ன படைகளை வைத்திருக்கிற தேசம் இஸ்ரேல் தேசம். அந்த தேசமானது அவ என்ன அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க ராணுவத்துல. 12 லட்சம் பேரு ஒரே நேரத்தில் பறந்து வந்து தாக்க முடியும் ஈரான். ஆனா 1 லட்சம் பேருக்கு கூட இல்ல. இவன் போய் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, பறக்கக்கூடிய இந்த அதாவது ஏரோகிராப்ட் இந்த போர்ட்ஸ் என்ன அப்படின்னா 2000 கிலோமீட்டர் போய் குண்டு போட்டு அடிச்சுட்டு வர. எப்பேற்பட்ட ஒரு காரியம். இவன் சுண்டக்கா அங்கே கிடக்குறான், இவன் இங்க வரப்போறான் அப்படின்னு பார்த்தா, இவன் நைட்டோட நைட்டா போய் குண்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்படியாக அவனுடைய படை தளபதிகளில முதல்ல 6 பேரை கொன்னான், இப்ப 2 பேரை போட்டான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அணு உலைகளை இனிமே செயல்படுத்த முடியாது, இனிமே ஆபரேட் பண்ண முடியாது, ஒரேடியா சரண்டர் ஆகிற அளவுக்கு அவன் அடின்னு அடிச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. யாரு அப்படின்னா அயதுல்லா கொமேனி உலகத்தை என்ன பண்ணா அப்படின்னா மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கப்படும் போது இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிமு 387 என்ன அப்படின்னா அர்மீனியாவை பிரிந்தது. பெர்சியாவில் இருந்து அர்மீனியா பேரரசு 2ஆக பிரிந்தது. அந்த பிரிந்த போது இப்படியாக என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியாக அந்த இதுல அலெக்சாண்டருடைய பேரரசுகள் அப்புறமாக வருது. இன்றைக்கு ஈரானில் இருந்து இந்தியா வரைக்கும் ஆட்சி செய்த அந்த காலத்தில இருந்து என்ன என்று பார்க்கப்படும் போது சைரஸ் என்கிற கோரஸ் என்கிற மன்னன் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பெர்சியருடைய மன்னன் என்ன சொன்னா அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலை செய்து நீங்க போய் இஸ்ரேல்ல போய் யூதர்கள் போய் நீங்க ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது யார் அப்படின்னா ஒரு பெர்சிய மன்னன். அல்லேலூயா. அவனுடைய கதையெல்லாம் சொன்னா நீங்களும் ஆடி போயிருவீங்க. பெர்சியா தேசமானது அந்த காலத்துல ஏலம் என்று சொல்லப்பட்டது. அமெரிக்கர்கள் குடியிருந்தார்கள். அதுதான் ஈரான் என்று பின்னாங்க அழைக்கப்பட்டது. அசிரியா தேசம் தான் சிரியா என்று அழைக்கப்படுகிறது. தர்சீஸ் என்கிறதான் இங்கிலாந்து என்று அழைக்கப்பட்டது. தீருவனுடைய குடிகள் கேபாஸ் என்கிறதா லெபனான் என்று அழைக்கப்பட்டது. அம்மோனுடைய புத்திரர்கள் வாழ்ந்த மோவாப் ஏதோம் என்கிறதான் ஜோர்டன் என்று அழைக்கப்பட்டது. இஸ்மவேலுடைய கூட்டங்கள் தான் அரபியர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இதெல்லாம் இந்த தேசத்தினுடைய இந்த வரிசைகளை நீங்கள் பார்க்கணும். எந்த தேசத்துல எந்த மனுஷன் இருந்தா, இந்த தேசத்துடைய பேரு பின்னாட்கள் எப்படி அறியப்பட்டது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் பைபிள் இந்த காலத்துல உங்களுக்கு புரியும். வேத ஞானிகளாக இன்னைக்கு நிறைய பேர் உலாவி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் பார்க்கப்படுவது தேவனுக்கு முன்பதாக ஏன் இந்த யுத்தம் நடக்கிறது, இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அம்மா ஏன் இந்த யுத்தம் நடக்குது, ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார், இந்த யுத்தம் ஏன் வந்தது, அன்றைக்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலுடைய புத்தகத்துல 37-38 அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். 36 அதிகாரத்துல எருசலேம் குடிகள் வருகிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு தேசத்திலையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். சரி, புதிய ஏற்பாட்டில் அதனுடைய நிலைகளை குறித்து நாம் 1-2 வசனங்களோடு நாம் படித்து கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எடுத்து வாசியுங்கள். வெளிப்பாடு புத்தகத்திலே 8வது அத்தியாயம் 7வது வசனத்தை வாசியுங்கள். வாசிங்க. வெளிப்பாடு புத்தகத்திலே 8வது அத்தியாயம் 7வது வசனத்தை வாசியுங்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கண்களையும் அக்கினியும் உண்டாகி
பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. அப்ப எக்காலம் ஆண்டவர் ஊதுறாரு. 7ஆம் முத்திரையை உடைக்கும் போது, முதலாவது எக்காலம் ஊதும் போது இந்த பூமியில என்ன நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த சம்பவம் நடக்கிறது என்று சொல்லப்படும் போது அது ஈரான் தேசத்திலே முதலாவதாக நடக்கிறது. அப்ப ஈரான் தேசத்துல என்ன இருக்குதுமா? எண்ணெய் உலைகள் அதிகமா இருக்கு, சுத்திகரிப்பு ஆலைகள் அங்கே இருக்கிறது, வளங்கள் கொடிந்த இடம் அதுதான். அங்கேயும் குண்டி போட்டுட்டாங்க. அங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமாக பற்றி எரிக்கிறது. அப்ப எண்ணெய் வளம் போச்சுன்னா உலகத்துக்கே பேராபத்து. பெட்ரோல் டீசல் கிடைக்கலன்னா நிலைமை என்ன ஆகும்? நான் ஃபாரின் கார் வச்சிருக்கேன், நான் 100 கோடிக்கு கார் வச்சிருக்கேன்னு தம்பட்ட அடிக்கலாம். பெட்ரோல் நாளைக்கு மாட்டு வண்டியை வச்சுதான் இழுக்கணும். அப்ப நிலைமை எப்படி ஆகும் பாருங்க. வானத்துல பறக்கிறதுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் வேணும்னா கிடைக்காது. அப்ப ஈரானே பெரிய அழிவை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். உலக நாடுகள்லாம் பயப்படுது. ஈரான் நிறைய தேசத்துக்கு பெட்ரோல் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு குறைந்துற நின்று போகும். அப்ப நடுக்கடல்ல வரக்கூடிய வான்வழிகளிலே தாக்குதலை நடத்தி விட்டார்கள். கப்பல் வழியா போனா கப்பலை குண்டு போட்டு அடிச்சானா இன்னொரு தேசத்துக்கே பெட்ரோல் போகாது. இந்த வேலையை யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம சுண்டகா நாடு இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ கோலியாத்தை கொன்ற தாவீதை போல இஸ்ரவேல் இன்னைக்கு யூனானை வெல்லுகிறது என்பதாக தான் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. பயந்து பயந்து சந்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்த கொடுமைகள். ஹிட்லர் எத்தனை 1 கோடி பேருக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா கொலை பண்ணனா நிறைய பெண்களை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 லட்சம் பெண்களை நிர்வாணமாக்கி அவளெல்லாம் ராணுவ வீரர்களை வச்சு கெடுத்து குழியை தோண்டி போட்டு புதைச்சான். எவ்வளவு கொடுமைகள் நடந்தது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு விரோதமாக. ஜெர்மனியிலிருந்து தப்பி ஓடி போனாங்க. இஸ்ரேல்ல வர கொலை, பல தேசங்களிலே கொலைகள், பல சாம்ராஜ்யங்களிலே அடிக்கப்பட்டு வேதிகள். இந்த தெருவில் பாத்தீங்கன்னா நாடு வழியாவது எங்கேயாவது ஒரு ஆத்தோரம் குளத்தோரத்துல ஒரு குடிசையை போட்டுட்டு அங்க கிடைக்கிற மீனை சாப்பிடுவான், இல்ல வேட்டையாடுதை சாப்பிடுவான், இல்ல கிழங்குகளை தோண்டி சாப்பிடுவான். அது கூட அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அமைய. தேசம் பயணித்து 1948 இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தேசத்திற்கு உள்ளே வந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.